வணக்கங்க. இன்னைக்கு காலையில் டிவியில் அந்த மகாபாரதம் நிகழ்ச்சி பார்த்துட்ருந்தேன். அப்போ கிருஷ்ணருக்கும் பாஞ்சாலிக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து கிருஷ்ணர் பாஞ்சாலிக்கு விளக்குறார். ஸோ அது நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் அவங்க அப்பா, அதாவது பாஞ்சாலியினுடைய அப்பா துருபதன் பாஞ்சாலியை வெறுத்து அரண்மனையை விட்டு வெளியில் அனுப்பிச்சிறாரு. அப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் அங்கே போய் பாஞ்சாலிக்கிட்ட பேசுகிறார். அப்போ பேசும்போது நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் அது. அப்போ அது என்ன அப்படின்னா, நான் மற்றவர்களை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு அந்த பாஞ்சாலி கிருஷ்ணரிடம் கேட்குறாங்க. யார் ஒருத்தவங்க தன்னையே புரிந்து கொள்ளவில்லையோ அவங்களால மற்றவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. மற்றவங்களும் அவங்கள பற்றிய அறிவு இல்லாததுனால அவர்கள் நம்மையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுடைய மறு வடிவம்தான் என்று கிருஷ்ணர் விளக்கிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய மறு வடிவம்தான் என்று அவர் சொல்வது இங்கே மிகுந்த கவனத்தோடு கவனிக்கத்தக்கது. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த அம்மா கேட்குது, அப்போ தன்னை அறிவது எப்படி எப்படி தன்னை அறிவது அப்படின்னு அது கேட்குது. அப்போ கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்கிறாரு, தன்னை அறிய வேண்டும் என்றால் தர்மத்தின் வழிதனை அறிதல், தர்மத்தின் வழிதனில் நடத்தல் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் தர்மமாக நடந்தீங்கன்னா தன்னை அறிதல் என்ற நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாஞ்சாலி அடுத்த கேள்வியை கேட்குறாங்க, நான் எவ்வாறு தர்மத்தை அறிந்து கொள்வது? தர்மம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சால் தானே நான் அதன்படி நடக்க முடியும். அப்போ அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தர்மத்தை நீ அறிய வேண்டும் என்றால் தர்மத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற 5 முக்கியமான விஷயங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த 5 விஷயங்களை சொல்கிறார். முதல் விஷயம் ஞானம், 2வது விஷயம் அன்பு, 3வது விஷயம் நியாயம், 4வது விஷயம் சமர்ப்பணம், 5வது விஷயம் துணிவு என்று இந்த 5 விஷயத்தையும் சொல்கிறார். இந்த 5ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த 5ம் அமைந்த ஒருவரிடம்தான் தர்மம் நிலை பெற்றிருக்கும் அல்லது தர்மத்தின்படி அவர்கள் நடக்க முடியும். எவரொருவர் தர்மத்தின்படி நடந்து செல்கிறார்களோ அவர்களால்தான் தன்னை அறிந்து தன்னுடைய சொரூபத்தில் அவர்களால் அமர்ந்திருக்க முடியும். ஸோ இதுதான் இந்த விவாதத்தினுடைய மிக நுட்பமான பொருள். இது மிகப்பெரிய ஞானத்தை உள்ளடக்கிய விவாதம். இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற விஷயம். அப்போ நான் மறுபடியும் இதை நினைவில் வைத்து கொள்வதற்காக நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன். முதல்ல ஞானம், அதாவது நல்ல தூய்மையான அறிவு இல்லாதவரிடம் தர்மம் நிலை பெறாது அல்லது தர்மத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. முதல்ல மனிதர்களுக்கு நல்ல சிறந்த ஞானம் இருக்கணும். ஞானம் இல்லாதவரிடம் தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது. 2வது அன்பு இருக்க வேண்டும். உயிர்களிடத்திலே அன்பு இருத்தல் வேண்டும். அந்த அன்பு இல்லாதவர்களிடத்திலே தர்மத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. 3வதாக நியாயம், நியாயவானாக ஒருவன் இருத்தல் வேண்டும். அவ்வாறு நியாயம் இல்லாதவரிடம்
நாம் எதை எதிர்பார்க்க முடியாது? தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது. சமர்ப்பணம்னு ஒன்று சொல்கிறாரு. சமர்ப்பணம் என்பதனை நாம் பல்வேறுபட்ட பொருள்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். பணிவு, அதாவது உயர்ந்தவரிடத்தில் பணிதல் வேண்டும். எல்லாரிடத்திலும் பணிதல் இல்லை. சும்மா தேவையில்லாதவர்கள்ட்டெலாம் நான் பணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. தகுதியானவரிடம் பணிந்து, இப்போ குருவிடம் பணிந்து அந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை விட அனுபவத்திலும் அறிவிலும் உயர்ந்தவர்களிடம் பணிதல் வேண்டும். ஸோ அது மாதிரியான பணிவு இல்லாதவர்களிடம் தர்மத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. நிறைவாக துணிவு வேண்டும். துணிவு என்பது அதர்மத்தை எதிர்க்கின்ற துணிவு, அதர்மத்தை சகித்து கொண்டிருக்கின்ற அல்லது அதர்மத்தோடு ஒத்துப்போகின்ற தன்மை அல்ல. அப்போ அந்த துணிவு இல்லாதவர்களிடமும் தர்மத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது என்று பாஞ்சாலிக்கு அவர் கிருஷ்ணர் விளக்கி சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான நுட்பமான ஒரு சின்ன உரையாடல். இந்த சின்ன உரையாடலுக்குள்ளே இவ்வளவு பெரிய பொருள் இருக்குது. எனவே நீங்கள் மகாபாரதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயல்களும் நமக்கு தர்மத்தையும் நமது வாழ்க்கையினுடைய புரிதலையும் உண்டு பண்ணுகின்ற ஒரு அற்புதமான விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வாய்ப்புள்ளவர்கள் இது போன்ற உயர்ந்த விஷயங்களை பாருங்கள், கேளுங்கள், மீண்டும் மீண்டும் அதை வாழ்க்கையாக்குங்கள், உயர்ந்த நிலையை அடையுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சியும் வணக்கம்.